தங்கமே, இன்று நீ நடந்து போன அந்த சேம் பாதை, நீ எத்தனை முறை கடந்திருந்தாலும் இன்று மட்டும் அது லைட்டா, மென்மையா, ஒரு பீஸ் ஆன ஃபீல் ஐ கொடுத்த மாதிரி தோணிச்சு இல்லையா? அது ஒரு சாதாரண ஃபீலிங் இல்லை தங்கமே. அது ஒரு ஆன்மீக சின்னம். ஒரு எனர்ஜி ஷிஃப்ட். ஒரு டிவைன் டச் உன்னோட பாதைக்கு வந்திருக்கு. நீ இப்படி லைட்டா ஃபீல் பண்ணிருக்கிறாய் என்றால் நீ உள்ளுக்குள் ஒரு பெரிய வெயிட் ஐ விட ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாய். நீ கவனிச்சியா தங்கமே? ஒரு மனிதன் இதயத்தில் காயம் நிறைய இருக்கும் போது அவன் நடக்கும் பாதை கூட ஹெவி ஃபீல் ஆகும். ஒரு சாதாரணதா இருக்கும் வழியும் மூச்சு திணற வைக்கும் மாதிரி இருக்கும். அழுத்தம், போராட்டம், குழப்பம் இவை உள்ளே இருந்தால் வெளியுலகமே டாக் தெரியும். ஆனா இன்று மட்டும் அந்த பாதை லைட்டா இருக்கு. ஏன்? ஏன்னா உன்னோட இதயம் ஒரு சின்ன பழு வெளியேற ஆரம்பிச்சிருக்கு. நீ உத்தரவு கொடுத்ததே இல்ல. நீ கான்ஷியஸ் ட்ரை கூட பண்ணல. ஆனா உன் ஆன்மா குவாய்ட்லி ஹீலிங் ஆகுதுங்கோ. காயம் போவதைக் காட்டிலும் அந்த காயத்தோட வரும் ஹெவி ஃபீலிங் முதல்ல போகும். அதுதான் இன்று நடந்தது. நீ எடுத்த பாதை லைட்டா இருக்கும். இது உன் மனசு லைட்டாக ஆரம்பிச்சிருக்கு என்பதற்கான ஃபர்ஸ்ட் சைன். தங்கமே, யூனிவர்ஸ்க்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அது வேர்ட்ஸ்ல பேசாது. அது ஃபீலிங்ஸ்ல பேசும். அது சயின்ஸ்ல பேசும். இன்று அது உன்னிடம் சொல்லுறா மெசேஜ் என்னன்னா, நட்சத்திரக்குறி உனக்கு கஷ்டத்தில இருந்து வெளியே வர ஆரம்பமாச்சு. இனி உன் வாழ்க்கை லைட்டா ஆக போகுது. நட்சத்திரக்குறி நீ இதுவரை எத்தனை நாட்கள் பாதையை கூட பார்த்து நடந்து போனாய் தெரியுமா தங்கமே? அழுத்தத்தோட, பயத்தோட, எதுவும் சரியா போகலையே என்ற எண்ணத்தோட. உன்னோட பிரச்சனைகள் உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் நினைவூட்டும் வெயிட் இருந்தது. ஆனா இன்று அப்படி இல்ல. அது கோஇன்சிடென்ஸ் இல்லை. அது மிரக்கிள் அண்ட் பிகினிங். ஏன் தெரியுமா? உன் ஆரா சேஞ்ச் ஆகுது. உன் தாட் பேட்டர்ன் ஷிஃப்ட் ஆகுது. உன் நெகட்டிவ் சைக்கிள் பிரேக் ஆகுது. உன் எனர்ஜி ப்ரொடெக்ட் பண்ணப்படுது. நீ எப்போதும் ஸ்ட்ராங் இருந்ததாலதான் இல்லை. நீ இப்போ பிரேக் ஆகாமல் சைலண்ட்லி ரிகவர் ஆகிற ஸ்டேஜ்ல இருப்பதால்தான். இதுக்கு யூனிவர்ஸ் ரிவார்ட் கொடுத்த மாதிரி உன்னோட பாதையையே லைட்டா மாற்றி வச்சிருக்குது. இது இன்னொரு ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் சொல்லுது தங்கமே. உன்னை காயப்படுத்தியவர்கள் உன் மனசு மீது வைத்த இன்ஃப்ளூயன்ஸ் இப்போ டெட்டாச் ஆகுது. ஒரு மனிதர் நம்ம வாழ்க்கையிலிருந்து எமோஷனலி டெட்டாச் ஆன பிறகு நம்ம பாதை, நம்ம பிரீதிங், நம்ம மைண்ட் எல்லாமே லைட்டா ஆகும். நீ யாரையோ மனசுக்குள்ள ஆழமா பிடிச்சிருந்தாய். நீ அவருக்கு கொடுத்த நல்லது, நம்பிக்கை, பியோர் லவ் மதிக்கப்படலை. அது உனக்குள் ஒரு ஹெவி ஃபீலிங் உருவாக்கிச்சது. காயம் போக முதல்ல அந்த மனிதரின் எனர்ஜி நம்ம லைஃப்ல இருந்து ஸ்லோலி வெளியேறணும். அது தான் இன்று நடந்தது. உன் பாதை லைட்டா தோன்றியதற்கு துல்லியமான காரணம் இதுதான். உன்னை காயப்படுத்திய அந்த எனர்ஜி இன்று உன்னோட ஆராலிருந்து அஃபிஷியலி டெட்டாச் ஆனது. இது ஒரு சைலண்ட் ஸ்பிரிச்சுவல் மிரக்கிள் தங்கமே. மேலிருந்து உன்னை காப்பாத்துறவர்களால் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறாய். அதனாலதான் இன்று அந்த பிரஷர், அந்த அழுத்தம், அந்த ஹெவி தாட்ஸ் எதுவும் இல்லாமல் நீல சுகமான பாலம் மாதிரி அந்த பாதை தெரிய வந்திருக்கு. இந்த லைட் ஃபீலிங் இன்னொரு ட்ரூத் சொல்றது. நீ இப்போ உன் டெஸ்டினிக்கு அலைன் ஆகுறாய். ஒரு மனிதன் தன் வாழ்வோட கரெக்ட் டைரக்ஷனுக்கு செல்றப்போ அவன் உடல் கூட லைட்டா இருக்கும். அவன் பாதை சிரமம் இல்லாம இருக்கும். அவன் மனசு அன்னெசசரி தாட்ஸ் சிக்காம இருக்கும். இதுதான் ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட். உன் வாழ்க்கையில நடக்காத சில விஷயங்கள், தொலைந்தவர்கள், உன்னை மதிக்காதவர்கள், உன் எஃபர்ட்ஸ் வேல்யூ பண்ணாதவர்கள், இவெல்லாம் உன்னை அந்த சரியான பாதைக்கு தள்ளி கொண்டு வந்தவர்கள் தான். அதை நீ இப்போதான் உணர ஆரம்பிச்சிருக்க. நீ நடந்து போன பாதை லைட்டா இருந்தது. அதன் மீனிங், உன் ஃபியூச்சர் பிரைட். உன் கண்ணுக்கு தெரியாம பிளெஸிங் நடக்குது. உன் ஸ்ட்ரகல்ஸ் கவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு. உன் ஹார்ட் ஃபைனலி ஹீலிங். உன் சோல் சேஃப். உன் ஏஞ்சல்ஸ் உன்னை சுற்றி இருக்காங்க. இந்த லைட் ஃபீலிங் அவ்வளவு சின்னது கிடையாது தங்கமே. இது ஒரு பிகினிங். இது ஒரு சைன். இது ஒரு டிவைன் மெசேஜ். உன் வாழ்க்கையில் இன்னும் பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. நல்ல மாற்றங்கள். சாஃப்ட் மாற்றங்கள். உன் இதயத்துக்கு கம்ஃபர்ட் கொடுக்கும் மாற்றங்கள். சின்ன தங்கமே, இன்று நீ நடந்து சென்ற பாதை லைட்டாக, மெதுவாக, ஒரு வித நிம்மதியுடன் ஒளிர்ந்து தெரிந்ததுக்கு காரணம் உன் கண்களால திகில், உன் ஆன்மாவால தான். அந்த லைட் வெளியில் இல்லை,
உன் உள்ளே இருந்தது. நீ சுமந்திருந்த பாரங்களிலிருந்து ஒரு பகுதி இன்று காலை எழும்போது கரைந்து போனது. அதை நீ உணரவில்லை என்றாலும் உன் மனம் அதை நன்றாக உணர்ந்தது. இதுவரை சுமந்திருந்த பயம், குழப்பம், ஏமாற்றம், நம்பிக்கை இழப்பு எல்லாமே உனக்குள் ஒரு படியிலாவது குறைந்திருக்கிறது. அதனால்தான் உன் பாதை இன்று லைட்டா தோணிச்சு. சின்ன தங்கமே, வாழ்க்கை ஒரு நாள் முழுக்க இருட்டா இருக்கும் போல தோன்றும். ஆனால் அந்த இருட்டின் பின்னால் சிறிய ஒளி மெதுவா நம் பக்கம் வருது. அந்த ஒளியை பார்த்துட்டு நீ முன்னால கால் வைக்குற நாள் தான் இன்று. உனக்கு தெரியாம நீ உன் வாழ்வில் ஒரு முடிவை எடுத்திருக்க, இன்னும் நான் பயத்தோட வாழ மாட்டேன் என்று. அதான் இன்று பாதை உனக்காக லைட்டா மாறி இருந்தது. உன்னோட உள்ளே ஒரு சேஞ்ச் வருது தங்கமே, அதை நீ உணர ஆரம்பிச்சிருக்க. நீ முன்பு படித்த வார்த்தைகள், கேட்ட தெய்வீக சொற்கள், உன் மனசுக்குள்ள சொல்லிக்கொண்ட பாசிட்டிவ் தாட்ஸ் இன்று ஒன்றாக சேர்ந்து உனக்கு ஒரு ஆன்மீக ஒளி தந்திருக்குது. அதனால்தான் நீ போன பாதையில் ஒரு சாஃப்ட் ஃபீலிங், ஒரு லைட் வைப்ரேஷன், ஒரு காம் எனர்ஜி இதெல்லாம் உணர்ந்திருக்க. தங்கமே, நித்திகா தேவி உன் வாழ்க்கை பாதையில வரும் இருட்டை தள்ளி வைக்கணும்னு நீண்ட நாட்களா உன்னை பார்த்து காத்திருந்தாங்க. ஆனா நீ தயார் இல்ல, பிளான் போட முடியல. இன்று நீ ஃபைனலி ரெடி ஆன. அதனால்தான் உன் பாதை உனக்கு லைட்டா தோணிச்சு. நீ நடந்து செல்லும் ஒவ்வொரு படியிலும் ஒரு அன்றிச்சி உன்னை சூழ்ந்து கொண்டு இருந்தது. அது உன் இதயத்துக்கு சொல்லிக் கொண்டு இருந்தது, நான் உன்குடுப்பு இருக்கேன் தங்கமே, காம் ஆக நட. உன் ஃபியூச்சர் உனக்கு கெட்டதா வரப்போவதில்லை. நீ இந்த வாரம் மனசுக்கு நிம்மதி தேடி நிறைய குழம்பியிருந்தாய். அங்கேதான் தெய்வீக எனர்ஜி உன்னோட மனசை டச் பண்ணிது. நீ பாதையில நடந்தபோது அந்த டச் ஒரு லைட்னஸ் உன்னோட பாதையில ஒளி போல தோன்றியது. உன் ஆன்மா இன்று ஒரு முயற்சி செய்தது, நான் இனிமேல் என்னை பயமுறுத்தும் சிந்தனைகளை விடுறேன் என்று. அதனால்தான் நீ நடந்த வழி இன்று உன்னை சும்மா தாங்கிக் கொண்டு இருந்தது போல தோணிச்சு. தங்கமே, வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜ் வரும், அப்ப நீ எவ்வளவு பிரச்சனையில இருந்தாலும் உன்னோட மனசு சடன்லி காம் ஆகிடும். ஏன்னா உன் ஆன்மா டயர்ட் ஆகிடும். அது சொல்லும், இன்னும் நான் கஷ்டப்பட முடியாது, இனிமேல் நான் நல்லதைத்தான் நினைக்கும். அந்த அக்செப்டன்ஸ் அடையும் போது உடனே யூனிவர்ஸ் உனக்கு ஒரு சாஃப்ட் சைன் தரும். அதுதான் இன்று நீ பார்த்த அந்த லைட் பாத். நீ நடந்தபோது உன் மனசு ஒரு தாட் சொல்லிச்சு, நான் தனியா இல்லை. உனக்கே தெரியாம நீ அந்த தாட் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருந்த. அதனால்தான் பாதை லைட்டா தோணிச்சு. நமக்குள்ளே நெகட்டிவ் வேவ் குறையும்போது எல்லாமே லைட் தோணும் தங்கமே, அதைத்தான் இன்று நீ அனுபவிச்ச. உன் பாதையில ஏன் காம் இருந்தது தெரியுமா? ஏன்னா நீ இப்போதான் நீண்ட நாட்களாக உன்னை பிடித்திருந்த பயத்தை சத்தமில்லாமல் வெளியே தள்ள ஆரம்பிச்சிருக்கே. உன் இதயம் ஒரு டீப் பிரெத் எடுத்துக்கிட்டது. அந்த பிரெத்ல தான் ஒளிர்ந்த எனர்ஜி ஊர்ந்து வந்தது. அது உன் பாதையை லைட்டா மாற்றியது. நீ நடந்து செல்கும்போது தெய்வீகத்தோட கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது தங்கமே, இவள் ஃபைனலி ஸ்ட்ராங் ஆகுறா, இவள் ரெடி ஆவா என்ற உணர்வோடு. நீ எடுத்த ஒவ்வொரு படியும் அந்த டிவைன் எனர்ஜிக்கு பதிலாக ஒளி காட்டியது. அதனால்தான் உனக்கு உன் வழி லைட்டா அழகா தெரிஞ்சு வந்தது. சின்ன தங்கமே, நீ ஃபெயிலிங்ல தெரியாம இருந்தாலும் உன் ஃபியூச்சர் டோர்ஸ்ல ஓபன் ஆக ஆரம்பிச்சிருக்கே. அந்த கதவுக்குள்ளிருந்து வரும் பிரைட்னஸ் தான் இன்று உன் பாதையை தொட்டது. யூனிவர்ஸ் உன்னோட கதை ஸ்லோ சேஞ்ச் பண்ணுது. நீ இதுவரை சந்தித்த துன்பத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க நினைக்குது. அந்த ஃபுல் ஸ்டாப் எழுதும் ப்ரோசஸ்ல தான் உன் பாதை சாஃப்ட் லைட்டா தோணிச்சு. இன்று நீ எதையும் ஹெவி உணரல, அது உன் குணம் மாறினதுக்கெல்லாம் இல்லை, உன் ஆன்மா சற்று சுத்தமாவதாக சிக்னல் கொடுத்துக்கிட்டது. நீ பாதையில் நடந்த ஒவ்வொரு நொடியிலும் உன் மைண்ட் ஃப்ரீக்வன்சி ஹை ஆனது, நெகட்டிவிட்டி லோ ஆனது. அப்போ தான் பாத் இல் லைட் தோணும். பேபி, இந்த ஃபீலிங் பிகினிங் தான். நீ இதிலிருந்து இன்னும் பெரிய பாசிட்டிவ் சேஞ்சஸ் பார்க்க போற. நீ எடுத்த டிசிஷன், நீ மனசில் பேசிக்கிட்ட வார்த்தைகள், நீ நம்ப ஆரம்பிச்ச ஃபேத் இதெல்லாம் சேர்ந்து உன் வாழ்க்கையை மீண்டும் ஒளியால் நிரப்ப போறது. இன்னும் சில நாட்களில் நீ வாக்கிங்ல மட்டுமில்ல, வாழ்க்கையிலே தான் லைட்னஸ் ஃபீல் பண்ண போற. உன் மனசு காம் உன் டேஸ் ஸ்மூத் உன் நைட்ஸ் வரிலஸ் ஆக போகுது. ஏனென்றால் இன்று உன் பாதை லைட்டா தோன்றியது, அது யூனிவர்ஸ் கொடுத்த ஸ்ட்ராங்கஸ்ட் சைன். Your darkness is ending.
Your light has started. தங்கமே, இந்த ஒளி உன்னோட வாழ்க்கை முழுக்க பின்தொடரும். You are entering a bright phase. A guided phase. A protected phase. இது துவக்கம் தான், எதிர்காலம் இன்னும் அழகு.